ஹாய் ஆல், இந்த வீடியோவில் எப்படி ஈஸியாக ஆம்லெட் பீஸா செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா கருவேப்பிலை, மீடியம் சைஸ் ஆனியன் 2, அப்புறம் கொத்தமல்லி, சால்ட், மஞ்சள் தூள், பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், இல்லை கரம் மசாலா, இல்லை ரெண்டுமே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் போட்டுட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா இதில் வந்து கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பர்சனலாக பிடிக்காதுன்றதுனால நான் ஆட் பண்ணலை. இப்போது இதில் நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு, பெப்பர், கரம் மசாலா, சிக்கன் மசாலா அண்ட் இதில் மட்டன் மசாலா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். நான் வந்து பச்சை மிளகாவுக்கு பதிலாக வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வந்து மிளகா வந்து ஆட் பண்ணி கொடுத்தா அவங்க எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ காரம் அதில் இருக்காது. நம்ம வேணும்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு கடாயில் வந்து அதை நல்லா திக்காக, ரொம்ப தின்னாக இல்லாமல் வந்து நம்ம பீஸாவோட டென்சிட்டிக்கு வந்து நல்லா வந்து திக்காகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது திருப்புறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இது வந்து திக்காக இருக்கிறதுனால அண்ட் வந்து ஈஸியாக வந்து உடைய கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பொறுமையாகவே நீங்கள் வந்து திருப்புற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து இதில் வந்து நம்ம நெய் இல்லைன்னா வந்து ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ நான் இப்போ அதை வந்து திருப்பிடுறேன். ஸோ திருப்பியாச்சு. இந்த சைடு வந்து சிம்லேயே வச்சு வேக வைங்க. ஸோ ரெடி. இப்போது நான் இதை வந்து பீஸாஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸும் கூட. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஈஸி ரெசிபிஸ் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.